அப்போ நீங்கள் வந்து அந்த அதிமுகவை பற்றிலாம் அங்கே யாருமே கொஸ்டின் எழுப்ப மாட்டேங்கிறீங்க. அதிமுகவில் கோடி கோடி போயிருக்காரு. எப்போ போனார்? எதுக்காக போனார்? எதுக்காக போனார்? ஊழல் மூலியமா போலான்னு சொல்றீங்க. எதுக்காக போனார்? என்ன எதுக்காக, என்ன வழக்குக்காக போனார்? ஜெயலலிதாவுடைய சரி ஓகே பழிவாங்கல் கூட என்ன பழிவாங்கல்? ஏங்க சொத்து சேர்க்க போய் தானங்க பழிவாங்க. இது என்னங்க பழிவாங்கல்? சொத்து சேர்த்தாங்களா இல்லையா? சேர்த்தாங்களா? பிடிபட்டுச்சா படலையா? லட்சக்கணக்கான மதிப்புள்ள நகைகள், கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகள் பிடிபட்டுச்சா படலையா? அப்புறம் என்ன? அப்படி எங்கேயாவது கலைஞர்கிட்டையும் ஸ்டாலின்கிட்டையும் இன்னைக்கு இருக்கிற அப்படி இருந்தால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்களாங்க. தமிழ்நாட்டில் அவங்கள எதிர்க்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? அவங்களுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கிட்டு போயிட்டு நிற்க வேண்டியதானே? புகாரை கொடுங்க. காழ்ப்புணர்ச்சிங்க, அவ்வளோ பேருக்கும் காழ்ப்புணர்ச்சி இல்லை. அதுக்காக திமுக ஊழல் இல்லாத கட்சின்னு சொல்லிட முடியாது. ஏங்க ஊழல் பொதுவாகவே எல்லா அது வந்து கட்சிக்காரன் தான் பண்ணுறான்ட்டு இல்லை, அரசு அதிகாரிகளே பண்ணுறான்ல. ஆமாம். அது அதிமுக திமுக 5 வருஷம் மாறிடும். இப்போ 30 வயசில் வேலைக்கு வர்றவன் 58 வயசு வரைக்கும் வேலை பார்ப்பான். அந்த பீரியடுக்குள்ளே அவன் ஊழலே பண்ணாமல் கையூட்டல் வாங்காமல் இருக்கானுங்களா?